தலைமை சரியில்லாததால் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்தியா கூட்டணி உடையும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எல் முருகன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிக்கான காசோலைகளை வழங்கினார். பின்னர் மத்திய அரசின் மாதாந்திர நாட்காட்டியை வெளியிட்ட அவர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்தியா கூட்டணியின் தலைமை சரியில்லை என்று குறிப்பிட்ட அவர் அது ஒன்றுபடாத கூட்டணி, உருப்படாத கூட்டணி என்று கடுமையாக விமர்சித்தார். மீனவர்கள் பிரச்சினை என்பது 2 நாட்கள் சம்பந்தப்பட்டது என்பதால் மீனவர்களை ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க ஊக்கப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லை தாண்டாமல் மீனவர்கள் மீன்பிடிக்கும் வகையில் 1,00,000 படகுகளில் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். ஏற்கனவே அந்த கூட்டணி உடைந்து போக கூட்டணியாக இருக்கிறது. காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து கேரளாவில் தேர்தலில் போட்டியிடுவார்களா, அல்லது மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் இணைந்து மேற்கு வங்காளத்தில் போட்டியிடுவார்களா, அல்லது ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து டெல்லியில் தேர்தலை சந்திப்பார்களா? இப்பயே கெஜ்ரிவால் அவர்கள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அதே போல் அகிலேஷ் யாதவ் அவர்கள் கூட்டணியில் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அவருடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய திருமாவளவன் அவர்களே எப்போ வெளியில் வரலாம் அப்படின்றத காத்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணி அவர்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே உடைந்து, அதனால தான் அவர்களுடைய மீட்டிங்கே இன்னும் கூட நடத்த முடியல. ஒரு மீட்டிங்கு கூட அவரால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நடத்த முடியல, தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தலைவர்களுக்கு ஒற்றுமை இல்லை. இது ஒரு ஒன்றுபடாத கூட்டணி. இந்த கூட்டணி உருப்படாத கூட்டணி.